ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அவருக்கு எப்படி இந்த துணிவு வந்தது? ஏன் இப்படி அதை செய்கிறார்? அதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே கட்சி தொண்டர்கள் நேற்று முன்றாளெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாடு கொண்ட ஒரு இயக்கம். யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடுத்து வருகிறார்கள். இந்த வேளையில் திரு அருள் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனம் என்பது ஒட்டுமொத்த கட்சியினருக்கும் பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது கட்சியினுடைய விதிகளுக்கு, கண்ணியத்திற்கு எதிரானது. நான் ஒரு தொண்டனாக, நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் நான் பார்ப்பது, திரு அருள் அவர்கள் குறைந்தது ஒரு 12 மணி நேரத்திற்குள் பகிரங்கமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இதுபோன்ற காரியங்களை எதிர்காலத்தில் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதத்தை ஊடகங்களுக்கு முன்பாக அவர் தர வேண்டும். அதுதான் கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கும் கட்சியினுடைய நலனுக்கும் உகந்தது. இல்லை என்றால் இதுபோன்று தொடர்ச்சியாக அவர் யாராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்காகலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. யாராக இருந்தாலும் இதுபோன்று கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி ஐயாவை பற்றி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பொதுவெளியில் இதுபோன்று பேசுகிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையை கட்சி மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ளும். அப்படிப்பட்ட நிலை என்பது நிச்சயமாக ஏற்பட போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நலன் சார்ந்து இந்த கோரிக்கையை உங்கள் மூலமாக, நீங்கள் கேட்டதின் மூலமாக நான் தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.